ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் லெட்ஸ் லேர்ன் டெய்லி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய 50 டேஸ் சேலஞ்ச் 0 to ஹீரோவில் இன்னைக்குரிய டேக்குரிய போர்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். 10, 11 and 12க்கு. ஸோ மோஸ்ட்லி நிறையா ஸ்கூல்ஸில் ரிவிஷன் போய்கிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ போனாலும் பரவாயில்ல, ஒரு ½ அன் ஹவர் டைம் டியூரேஷனில் நீங்கள் படிக்கிற மாதிரி தான் நாங்கள் கண்டென்ட் கொடுக்குறோம். ஸோ ரிவிஷன் வரும்போது முடிஞ்சால் படிங்க, அப்படி இல்லை அப்படின்னா பார்க்குற அளவு பார்த்துட்டு நீங்கள் உங்களுடைய சப்ஜெக்ட்ஸை பாருங்கள். ஸோ இப்போது நம்ம 10th என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, லெசன் 8ல் இருக்க ரிமைனிங் கொஷின்ஸில் இருந்து ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, விச் ஆசிட் ரெண்டர்ஸ் அலுமினியம் பாசிவ், எந்த ஆசிட் வந்து அலுமினியமை பாசிவாக மாற்றிடும் அப்படின்றது கொஷின். ரீசனிங் கொஷின் ஹார்ட் கொஷின்ஸில் இருக்கும். நெக்ஸ்ட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒய் காஸ்டிக் ஆல்கலை இஸ் ஆடட் டு பாக்சைட் ஓர் டியூரிங் தி மேனுஃபேக்சரிங். ஸோ அந்த பாக்சைட் ஓரில் இருந்து நமக்கு தேவையான ஒரு அலுமினியம் எடுக்கும்போது நம்ம காஸ்டிக் ஆல்கலை வந்து ஏன் ஆட் பண்ணுறோம், அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ டீட்டெயில் கொஷினில் ஃபஸ்ட்டு கொஷினை அதோட செகண்ட் பார்ட் தான் அடுத்து கொடுத்துருக்கோம். நேம் தி சப்ஸ்டன்ஸ் தட் இஸ் ஆடட் அலாங் வித் கிரையோலைட் அண்ட் அலுமினா. ஒய் இட் இஸ் ஆடட். கிரையோலைட் அண்ட் அலுமினாவோட சேர்த்து ஃப்ளோர்ஸ்பேர் அப்படின்ற ஒரு மெட்டீரியலை ஆட் பண்ணுவோம். அதை ஏன் ஆட் பண்ணுறோம் அப்படின்ற ரீசன் கொடுத்துருப்பாங்க. ஃபியூஷன் டெம்பரேச்சர் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அதுதான் ஆன்சர். ஸோ அந்த கொஷின். நெக்ஸ்ட் ஸ்மெல்டிங் ப்ராசஸ் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு பார்ட் ஆல்ரெடி கொடுத்துட்டோம். இன்றைக்கி அடுத்த பார்ட்டு மிடில் செஷன் மட்டும், அதாவது மிடில் ஃபியூஷன் ரீஜியன் மட்டும், அதை வந்து ஃபியூஷன் ரீஜன் சொல்லுவோம். இங்கே வந்து கார்பன் டை ஆக்சைடு கார்பன் மோனாக்சைடாக கன்வெர்ட் ஆகும். அதே மாதிரி லைம்ஸ்டோன் வந்து உங்களுக்கு வந்து கால்சியம் ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு சிலிக்கேட்டாக அடுத்தது அது கன்வெர்ட் ஆகும். ஸோ அப்படி அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் ஒரு 3 ஸ்டெப்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை மட்டும் இன்றைக்கி பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி 10th மறக்காமல் இதை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு 11th பார்த்தீங்கன்னா, டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் ஸ்லைடிங் அண்ட் ஸ்லிப்பிங். நெக்ஸ்ட்டு கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். ஸ்டேட் தி லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம், அந்த கொஷின். நெக்ஸ்ட் வாட் இஸ் பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட் அண்ட் வாட் இஸ் கப்புள். டிஃபைன் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. சென்டர் ஆஃப் மாஸும் கிராவிட்டியும் ஓரளவு ஒரே மாதிரியே இருக்கும். ஸோ அது ரெண்டையும் வேரியேஷன் கரெக்டாக பார்த்து படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிவ் த கண்டிஷன் ஃபார் பியூர் ரோலிங். பியூர் ரோலிங்குரிய கண்டிஷன் என்ன. நெக்ஸ்ட்டு கிவ் த ரிலேஷன் பிட்வீன் கைனட்டிக் எனர்ஜி அண்ட் ஆங்குலர் மொமெண்டம். இது புக்கிங் கொஷின், பட் 3 மார்க்கில் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷின்ஸில் மறக்காமல் இன்றைக்கி 11th ஸ்டாண்டர்ட் வந்து கவர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு 12th வந்து நேற்று ஷார்ட் ஆன்சர்ஸ் கொஸ்டின் போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ கமெண்ட் செஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து PDF கொடுத்துருந்தோம். ஸோ அதை ஓப்பன் பண்ணி உங்களோட டெஸ்ட் என்னன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி என்ன ரிவிஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா, லெசன் 1லேருந்து 3 வரைக்கும் இருக்க டீட்டெயில் மட்டும். ஸோ இதை மட்டும் எனக்கு ரிவைஸ் பண்ணுங்கள். நாளைக்கு ரிமைனிங் இருக்க டீட்டெயில் பார்த்துட்டு ஹோலாக ஒரு தடவை டெஸ்ட் எழுதுகிறேன். ஸோ இன்றைக்கி அவங்களுக்குரிய சிலபஸை மறக்காமல் கவர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.